கோபி அரெஸ்ட் பண்ண இங்கே போலீஸ் வீடு தேடி வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று ஈஸ்வரி போயிட்டு ராதிகாட்ட பார்க்குறாங்க. ஆனால் ராதிகாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. பாக்கியாட்ட ஈஸ்வரி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் பாக்கியாவும் கையை விட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆக போகுது. பாக்கியலட்சுமியில் அடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இங்கே என்னதான் ராதிகாவுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையில நம்ம கோபி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, யார் பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கோபிக்கு ஈஸ்வரி முக்கியம், இன்னொரு பக்கம் ராதிகா முக்கியம். ஒரு பக்கம் முடிஞ்சால் சைடு கேப்பில் பாக்கியகிட்டையும் போகலாமான்னு பார்க்குறாரு கோபி. ஏன்னா கோபியோடைய மனநிலைமை அப்படிங்கிறது இப்போது எந்த பக்கமே ஸ்டடியாக இல்லை. சின்ன பிள்ளைங்கிட்ட குச்சி மிட்டாய் கொடுத்தா குச்சி மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே குச்சி மிட்டாய் விட்டுட்டு சாக்லேட் கொடுத்தோம்னா சாக்லேட்டை பிடிக்கும். அதே சாக்லேட்டை விட பிஸ்கெட் கொடுத்தோம்னா அந்த பிஸ்கெட்டுக்கு போகும் மைண்ட் செட்டு. இல்லைனா சில குழந்தை மூணுமே சாப்பிடணும்னு ஆசைப்படும். அந்த மாதிரி தான் நம்ம கோபியும். இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில. ஆனால் கோபிக்கு முன்னாடி ராதிகா அமைதியாக இருக்காங்க, ஈஸ்வரியும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் கோபி போனதுக்கு அப்புறம் இங்கே ராதிகாவை ஈஸ்வரி வச்சு செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பழைய காலம். இப்போ ஈஸ்வரியை தான் ராதிகா வச்சு செய்கிறாங்க. ஏன்னா ஈஸ்வரியை பார்த்தாலே ராதிகா, இங்கே பாருங்க அத்தை, வயசான காலத்தில் அமைதியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் உங்களை, அப்படி இப்படின்னு ராதிகாவை இங்கே ஈஸ்வரி வச்சு செய்கிறாங்க. இங்கே சமைச்சு கொடுத்துட்டு ராதிகா கிளம்பி போகிறாங்க. இங்கே கோபிக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தா கோபிக்கு அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்லேருந்து கால் பண்ணுறாங்க. சார் இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க சார், ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ பொங்கல் வரப்போகுது, பொங்கலுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணலாம், அதோட பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கணும், பொங்கலுக்கு சேலரி போடணும், இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டீங்க சார், இதனால் ரெஸ்டாரண்ட் இப்போ நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு இங்கே கோபிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க லேபர்ஸ்லாம். கோபியும் சரிப்பா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்தோடனே இங்கே கோபிகிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு கோபி, யாருப்பா கால் பண்ணது? இல்லைம்மா, நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து கால் பண்ணாங்க, நம்ம கிச்சனை சரியாக பார்க்க முடியல, அதான் ஆளுங்களாம் என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க, அதான் நான் கிச்சனை போய் எட்டு பார்த்துருவேன்னு இருக்கேம்மா. கோபி நான் விளையாடுறியா? இப்போ உனக்கு உடம்பு கண்டிஷனுக்கு நீ கிச்சனுக்கு போதான் சரிப்பட்டு வராது, அதனால் நீ ஒன்றை பற்றி கிச்சனுக்குலாம் போக வேணாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரின்னு கோபியும் அமைதியாக விட்டுறாரு. அடுத்தது பார்த்தா இங்கே ராதிகா வராங்க. ராதிகா வந்ததும், என்ன கோபி, நான் சமைச்சு போகிற சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது, மதியம் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று ஈஸ்வரி, ராதிகா, அவனே உடம்பு முடியாமல் இருக்கான், ஒரு உடம்பு முடியாதவனுக்கு கொடுக்க சாப்பாடு கொடுத்துட்டு போகிறேன், என்னமோ சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்டு போகிறேன், அதான் நான் பாக்கியம் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டேன், அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்ல பார்க்குறீங்க, இப்போது அவர் வந்து பிடிக்கணும் உங்கள்கிட்ட சொன்னாரா சாப்பாடு? கோபி சாப்பாடு பிடிக்கலையா சொல்லுங்க கோபி. இல்லை ராதிகா, அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அதான் சாப்பிட்டேன். பார்த்தீங்களா, அவருக்கு நான் சமைக்க சாப்பாடு பிடிக்கும், நீங்கள் வந்து குறுக்க தலையிடாதீங்க. நீங்கள் ஏதாவது நான் சமைக்கிற சாப்பாட்டை பற்றியும் நான் செய்கிற வேலையை பற்றியும் ஏதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுதான் அவரும் அப்படியா இப்படியான்னு கேட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஆண்டி, உங்களுக்கு வயசாகிடுச்சுல, கம்முன்னு போய் பகவத்கீதை மகாபாரதம்னு உட்காந்து பாருங்கள், இல்லைனா படிங்க, படித்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு சின்ன சிறுசுங்க மத்தியில் குறுக்க போந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு இந்த நொட்டை சொல்கிற கதையை விடுங்க முதல்ல அப்படின்னு இங்கே ராதிகா சொல்லவும், ஈஸ்வரனே, ராதிகா என்னடி நானும் வந்துருந்து பார்த்துட்ருக்க, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், என்ன வயசாகிடுச்சு எனக்கு இப்போ என்ன வயசாகிடுச்சுன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா, அதெல்லாம் சொல்ல வர நீனு? இங்கே பாருங்க அத்தை, நான் அப்படி சொல்லலை, வயசாகிடுச்சுன்னா உங்கள் வயசுக்கு என்ன தேவையோ என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க தான் சொல்கிறேன். பார்த்தியா கோபி, அவள் என்ன பேசுகிறா பார்த்தியா, உங்களோட வாழ்க்கையா, அப்போது உன்னை என்கிட்ட பிரித்து பார்க்குறா. ஐயோ அம்மா, ராதிகா அப்படி சொல்லம்மா, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிற? கோபி வர நீ சரியில்லை, அவள் எது சொன்னாலும் அப்படி இப்படின்னு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க. வேணாண்டா கோபி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவள் நம்பி போன அப்படின்னா எப்படி அன்றைக்கி நைட்டு யாருமே இல்லாமல் தனியாக காருக்குள்ளே உயிர் பிழைப்பமா மாட்டமான்னு கதறிக்கிட்டு இருந்தியோ அதே நிலமை திரும்ப உனக்கு வரும் கோபி. அம்மா சொல்கிற கேளு, நீ அம்மா பேச்சை கேட்டினா நல்லா இருக்க முடியும், அம்மா பேச்சை கேட்காம அம்மாவை மீறி நீ அங்கே போன அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கெட்ட தண்டா கோபி நடக்கும். அதுவும் ஒரு பாம்பு மாதிரி எப்போவும் விஷத்தை கக்குவா. கோபி இங்கே பாருங்கள், உங்கள் அம்மாட்ட சொல்லி வைங்க, நான் உங்கள் அம்மாவுடைய பேச்சுக்கே வரவே இல்லை, உங்கள் அம்மாவை தான் இப்போது என்கிட்ட ஒம்பழுத்துட்ருக்காங்க. நானே ஆஃபீஸ் போயிட்டு டயர்டில் வந்து உங்கள்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு விசாரித்தேன், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு இது தேவையா? நான் உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு இவங்க தேவையான பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே கோபி ஒன்று, அம்மா
ஏமா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ ஃபஸ்ட்டு பதட்டப்படாதம்மா. உன்னை பார்த்தாம எனக்கும் அந்த பதட்டம் ஒட்டிக்கிச்சு. நானும் இப்படி தாம்மா எல்லாத்துக்கும் தொட்டதுக்கும் கோவப்பட்டேன். சரியாக புரிஞ்சுக்கல. கடைசியில் என்னம்மா ஆச்சு? நான் சொல்கிறது கேளுமா, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்ல இங்கே காலிங் பெல்ஸ் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே ராதிகா போயிட்டு யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. என்ன சார் வேணும், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இது மாதிரி கோபிநாத் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்காரு, என் புருஷன் தான், சொல்லுங்கள். இல்லைம்மா, இது மாதிரி பேங்க்குக்கு டியூ கட்டவே இல்லை, 2 மாதம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போது பணத்தை கட்டியாகணும். அதோட அவரோட செக்கு 2 வாட்டி பவுன்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இங்கே சொல்ல கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே இது மாதிரி உங்கள் பேங்க்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, கோபி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாமீன் வந்ததுலேருந்து வரைக்கும் ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணி கைது பண்ண வந்திருக்காங்க. ஒரு பக்கம் மோசடி வழக்கு, இன்னொரு பக்கம் பாக்கியா கொடுத்த கேஸு. இப்படி கோபியால் என்ன பண்ண தெரியாமல் ராதிகா கோபியை கூப்பிட்றாங்க. கோபி வராரு. ராதிகா கேட்குறாங்க கோபிக்கிட்ட, கோபி உங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன்ல பேங்க்கில் லோன் கட்ட சொல்லி, அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க கோபி அப்போ தான் யோசிக்கிறாரு. ஆஹா, செல்லியனுக்கு வேலை போச்சுன்னு சொல்லி நாம் தான் செல்லியனுக்கு பிஸ்னஸ் பண்ண காசு கொடுத்துட்டோமே, லோன் கட்டவே இல்லையே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் கோபி திருதுன்னு முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் லோன் கட்டல, செக்கு பவுன்ஸ் ஆகி இங்கே கோபி மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க பேங்க்கில். அதுக்காக போலீஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோபி ஜாமீனில் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரெகுலராக வந்து சைன் பண்ணணும், அதுவும் பண்ணுறதில்ல. அதனால ஜாமீனை கேன்சல் பண்ணி இப்போ கோபி அரெஸ்ட் பண்ண சொல்லி அதுக்கும் மேலிடத்துல வந்து அதிகாரம் வந்துருச்சு. இப்போது கோபி என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. உடனே இங்கே ஈஸ்வரி கோபிகிட்ட சொல்கிறாங்க, கோபி சார் இது மாதிரி கோபிக்கு உடம்பு சரியில்லை சார், அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாங்க, இதை பாருங்கள், இதனால் அவனால் வர முடியல, அதுக்காக அவன் ஜாமீனை கேன்சல் பண்ணாதீங்க சார், நாளைக்கு நாங்கள் அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டுறோம் அப்படின்னு சொல்ல போலீஸும் சரிம்மா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது அவரால் வர முடியல, ஓகே அதை விட்டுருங்க. ஆனால் இவர் இப்போது லோன் கட்டல, இதுக்காக பேங்க் தரப்புலேருந்து இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அது எங்கள் கையில் இல்லை, அதனால எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ராதிகாட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரி, ராதிகா அவன் தான் பேங்க்கில் லோன் கட்டுன்னு சொல்கிறாங்களே, இப்போ பணத்தை உடனே கட்டு அப்படின்னு சொல்ல, என்னத்த என்ன விளையாடுறீங்களா, நான் இவர்கிட்ட சொல்லியா 50,000 கொடுத்தேன் லோன் கட்ட சொல்லி, அந்த 50,000 என்ன பண்ணாருன்னு தெரில, கேட்டாலும் வாயை திறக்க மாட்டாரு, அப்படி இருக்கும்போது நான் எது கட்டணும், என்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. ஈஸ்வரிக்கு இங்கே என்ன பண்ண தெரில. பாக்கியா அப்போ தான் வராங்க. வந்ததும் பாக்கியாட்ட போய்ட்டு ஈஸ்வரி, பாக்கியா நீ போயிட்டு ஒரு 50,000 பணம் எடுத்துட்டு வா. எதுக்கத்த? கோபி லோன் கட்டலையாம், அதனால் இப்போது பேங்க் தரப்புலேருந்து போலீஸ் அழைச்சி வந்திருக்காங்க, இல்லைனா கோபி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது பாக்கியா, நீ போய்ட்டு உடனே பணத்தை எடுத்துட்டு வா. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் புள்ள கடன் வாங்கியிருக்காரு, அதை கட்ட முடியலன்னா அது அவருடைய பிரச்சனை, அவருக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க, உங்களுக்கு மருமக ராதிகா இருக்காங்க, இப்படி உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க, இதில் எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? பாக்கியா என்ன திமுறா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன பேசிகிட்டு இருக்க? போய் பணத்தை எடுத்துருவான்னு சொன்னேன். அத்தை திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு பணம் பிரச்சனைனா நான் ஏன் பணம் தரணும்? நான் யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பணம் தரத்துக்கு? உங்களை அத்தைன்னு கூப்பிட்றேன், புரிதா? அந்த மரியாதைக்கு நான் உங்களை வீட்டில் வச்சுருக்கேன், அதுக்காக உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி போய் பணம் தரணுமா? அத்தை உங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, பாக்கியா என்ன பாக்கியா பேசுகிற, இப்படிலாம் பேசுகிற நீனு? அத்தை நான் இப்படி தான் பேசுவேன், இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டிங்க அப்படின்னா இதை தாண்டி பேசுவேன் அத்தை. அப்படியா, சரி பாக்கியா, இனிமேல் அவன்கிட்ட பேச போகிறதில்ல, உனக்கு வாய் திமிரு ஓவர் அதிகமாகிடுச்சு, இனிமேல் நான் என் பிள்ளையை அழைச்சிட்டு தனியாக போயிடுறேன், தாராளமாக போங்க அத்தை, நான் அதுக்காக உங்களை பிடிச்சி வச்சுக்க மாட்டேன், உங்கள் பிள்ளை கூட நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உங்கள் பிள்ளை கூட அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? தாராளமாக உங்கள் பிள்ளையை அழைச்சிட்டீங்க, எங்கே வேணும் போங்க, அதுக்கு முன்னாடி போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க, போலீஸ் கூட உங்கள் பிள்ளையை அனுப்பிச்சுடுங்க, அதுக்கப்புறமா உங்கள் பிள்ளை நீங்கள் எங்கே வேணும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு பாக்கியா ரூம்குள்ளே போயிடறாங்க. இங்கே கோபிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ராதிகாவும் என்ன கோபி பண்ணீங்க, பணத்தை சொல்லவும் மாட்டீங்க, இப்போ திருதுப்புன்னு பண்ணிக்கிட்டா நான் எங்கே கோபி போகிறது அப்படின்னு சொல்ல கோபி எதுவும் பேசாமல் நிற்காரு. உடனே போலீஸும் கோபி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி பயங்கரமாக கத்திரி அழுகுறாங்க. கோபி என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதிகாட்ட வந்து, ஏய் சண்டாளி, ஏய் சதிகாரி, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க போலீஸு, நின்றுட்டு பார்த்து நிற்கிற, ஏன் உன்னால ஒரு 50,000 பணம் ரெடி பண்ண முடியாதா? இப்படி தான் கட்டின புருஷனை கைது பண்ண சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பியா? அத்தை இங்கே பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, நானே என் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி வேதனையில் இருக்கேன், இன்னும் என்ன ஏன் கடுப்பேற்றுறீங்க? நான் ஆல்ரெடி பணம் கொடுத்துருக்கேன், அந்த பணத்தை அவர் என்ன பண்ணணும்னு தெரில, அது தெரியாமல் நானே தெரிஞ்சு முடிச்சுட்ருக்கேன், என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா அமைதியாக போயிடுங்க அப்படின்னு ராதிகா ஈஸ்வரி திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, பாக்கியாட்டையும் பேச முடியல, இந்த ராதிகாட்டையும் பேச முடியல, என் பிள்ளை இப்போது ஸ்டேஷனுக்கு போயிட்டான்,
நான் இருந்தும் எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கானே அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ரொம்பவே மனவேதனையோட வாசலில் அப்படியே உட்காடுறாங்க.